ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, ஒன்று முடிந்தது என்று நிம்மதி பெருமூச்சு விடுவதற்குள் மற்றொன்று வருகிறது என்றாலும், அப்பா, நீ இருக்கும் நம்பிக்கையில்தான் நான் நாட்களை கடக்கின்றேன் என்று நீ என்னிடம் கூறுகிறாய். உண்மைதான். நான் உன்னோடு இருப்பதால் தான் உன்னால் அதை கடக்க முடிகிறது. இழந்த உன் சக்தியை பெற இன்று தீபம் ஏற்றி அதன் முன் அமர்ந்து என்னை தியானித்து வா. உனக்குள் என் சக்தி படர்வதை அமைதியாக அமர்ந்து கவனித்து வா. அந்த சக்தியை உனக்குள் சேகரித்து வைத்துக் கொள்வது எதிர்மறை தாக்கத்திலிருந்து உன்னை காக்கும். புது உற்சாகம் உனக்குள் பிறக்கும் என் குழந்தையே. நாளை என்ன நடக்குமோ என்ற பயம் உனக்கு வேண்டாம். நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். பிறகு வீணான கவலை எதற்கு உனக்கு? பாபா உங்களை வணங்காத நாள் இல்லை. ஆனால் இன்னும் என் பிரச்சனைகள் தீர்ந்த பாடு இல்லை. அதற்கு மாறாக நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே வருகிறது. என்ன செய்வது என்று கூட தெரியவில்லை. சில நேரங்களில் நான் தற்கொலை செய்து கொள்ளலாமா என்ற முடிவுக்கு கூட வந்துவிடுகிறேன். இன்றோ நாளையோ நீங்கள் எப்படியாவது காப்பாற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையில் என் முடிவை தினமும் தள்ளி போட்டுக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் முடிவு வரவில்லை. நீ இப்படித்தானே புலம்புகிறாய்? முதலில் ஒன்றை புரிந்து கொள். உனக்கு எந்த அளவுக்கு உன் மீது நம்பிக்கை இருக்கிறதோ அந்த அளவுக்குத்தான் உனக்கு கிடைக்கின்ற பலனும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள். செய்த புண்ணிய பாவத்திற்கு ஏற்ப கர்மாவை நீ அனுபவிக்கின்றாய். நீ இப்போது அனுபவிக்கும் கஷ்டத்தை தாங்காமல் தவிக்கின்றாய். ஆனால் உன் துயரத்தில் பெரும் பகுதியை என் குழந்தைக்காக நான் அனுபவித்து கொண்டு இருக்கின்றேன். மனதை அமைதியாக வைத்துக்கொள். எந்தவிதமான குழப்பங்களையும் அதற்குள் அனுமதிக்காதே. இந்த நிலை வெகு விரைவில் மாறி உனக்கு வெற்றி கிட்டும். நான் கூறியது எதுவும் உன் வாழ்வில் நடக்காமல் இருக்காது. உன் உழைப்பு, அன்பு, மதிப்பு தெரியாத மனித மிருகங்கள் மத்தியில் அகப்பட்டு நீ தவிக்கின்றாய். கவலை வேண்டாம். அங்கும் நான் உன்னோடு தான் இருக்கிறேன். நீ உன்னுடைய கடமையை செய். உன்னுடைய உள்ளத்தில் எப்போது குழப்பம் வந்தாலும் நான் உள்ளிருக்கிறேன் என்பதை நினை. உன் குழப்பம் அனைத்தும் தீரும் காலம் வந்து விட்டது. இனி வரப்போகும் காலம் உனக்கு ஜெயத்தை மட்டுமே கொடுக்கப் போகிறது. சந்தோஷமாக நீ இருப்பாய் என் குழந்தையே. இனி காலம் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும். உன் குழப்பங்கள் எல்லாம் தீரும். மனசாந்தி இல்லாத இடம் என்ற ஒரு அங்குல இடம் கூட இவ்வுலகில் எங்கும் கிடையாது. உன் பாரத்தை என்மேல் வை. என் மீது உன் பார்வையை திருப்பு. என்னையே தியானி. நிச்சயமாய் நான் உனக்கு சாந்தியை அளிப்பேன். என் அன்பு குழந்தையே, நீ நினைப்பது மட்டுமே நடக்கும். நான் அதற்கான வழியை காட்டுவேன். உன்னுடைய மனதின் இனிய விருப்பங்கள் ஒரு கணமும் தாமதமின்றி நிறைவேறும் நேரம் நிச்சயம் வரும். நீ நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும்.